மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அதிபர் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுடன் திரு ரவிக்குமார் யாழ் கொக்கி இந்த கல்லூரியின் பழைய மாணவரும் அத்திராட்சி சங்கத்தில் இருந்து பொறுப்புடைய தலைவர் அவர்களை அழைக்கின்றோம்.
உண்மையிலேயே நமது இந்த நிர்வாக அரங்கானது ஒரு சிறப்பாக அமையும் போது பாடசாலையின் தரமும் உயரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு காணப்படுகின்றது. அந்த வகை உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நான் முதல் இந்த பொறுப்பேற்ற போது சரியாக ஒரு கிழமையில் ஒரு Zoom மீட்டிங் ஒன்று இவர்கள் என்னுடன் போட்டார்கள். அதில் குளோபல் எல்லாரும் கலந்து கொண்டார்கள். அவர்களுடன் பல்வேறு பாடசாலை விடயங்களாக நான் கதைக்கும் போது நான் இவர்களிடம் வினயமாக கேட்டுக்கொண்டபடியாம் எனது இந்த அதிபர் அலுவலகத்தை ஒருக்கா புனரமைத்து மற்ற பாடசாலைகளுடன் ஒப்பிடும் போது அதே தரத்தின் நிலைக்கு எங்களை இதை செய்து தருமாறு அன்பாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் அந்த விஷயங்களை எல்லாம் உருவாக்கி இருந்த போதிலும் சேர்ந்து லண்டன் ஓஎஸில் தனியொரு Zoom மீட்டிங் என்னிடம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார்கள். அவர்களிடம் இந்த விடயத்தை நான் வினயமாக கேட்டிருந்தேன். அப்பொழுதுதான் இவர்கள் அது சம்பந்தமாக தாங்கள் கலந்துரையாடி இந்த அலுவலக புனரமைப்பு தொடர்பான தங்களுக்கு முந்தைய ஒரு விடயம் காணப்பட்டதாகவும் இப்போ தற்போது நான் கேட்பதற்கு உடனடியாக இந்த அலுவலகத்தை தாங்கள் புனரமைத்து தருவதற்கு தங்களது ஆதரவை தருவதாக கூறியிருந்தார்கள். அந்த வகையில் நான் அவர்களிடம் கேட்ட விடயம் என்னென்றால் அதிபர் அலுவலகம் மட்டும் அமைப்பது என்பது ஒரு பொருத்தப்பாடற்றது. நமது அங்காள இருக்கிற ஆசிரியர் ஓய்வறையுடன் மற்ற உபாதிபர் அலுவலகங்களும் சேர்த்து செய்தால்தான் அது ஒரு சந்தோஷம். ஆகவே இதே அளவு செயற்பாடுகள் நான் பழைய பாடசாலையில் இருந்தபோது ஜப்பானில் MP ஸ்ரீதரன் அவர்கள் 10 மில்லியன் அதாவது 1 கோடி ரூபாய் அந்த ஆஃபீஸ் அமைத்து கொடுத்திருந்தார். அந்த நேரம் பழைய ஆஃபீஸ் வேறு இடத்துல இருந்தது. பெரிய புனரமைக்கப்பட்ட ஆஃபீஸ் இந்தியாவில் மாற்றப்பட்டது. அந்த 1 கோடி கிட்டத்தட்ட இவர்கள் ஒரு 47 இதுக்குரிய கமிஷன்கள் எல்லாம் ப்ராப்பராக தாங்கள் தயாரிப்பு இவருடைய இன்ஜினியர் வழியாக சற்கனே இருந்து இதை டிசைன் பண்ணி எங்களுக்கு அந்த பிஓக்யூ அது இதெல்லாம் தயாரித்து இங்கே அனுப்பியிருந்தார்கள். அதுக்குரிய ஒரு இந்த வேலைக்குரிய கண்ட்ராக்டர் சைன் பண்ணக்கூடிய மாதிரி வேண்டிய ஒரு நேர வச்சு அப்படியே நாங்கள் கமிஷனுக்கு கொடுத்திருந்தோம். அந்த கமிஷன் அடிப்படையில் செயலாளர் எங்களுக்கு அனுமதி தந்திருந்தார் உரிய இதன்படி. இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கும் போது டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸோட எங்களுடைய சைட் என்ஜினியரும் வந்து லொக்கம் போட்டுட்டு போயிருந்தா இந்த வேலையில் தடத்தின் அடிப்படையில் இது மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் அந்த லொக்கேட்டி இருக்கின்றது. இந்த எங்களோட வெப்சைட் இன்ஜினியர் அது சம்பந்தமான ஒரு பதிவை விட்டு சென்றிருந்தார். அந்த வகையில் எங்களுடைய இந்த வேலை மிக துரிதமாக அந்த 40 நாள் அந்த ஏஎல் அந்த கேப்புக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் மிக வேகமாக அங்காள பகுதி நடைபெற்றாலும் இந்த பகுதி கொஞ்சம் தாமதமாக இருந்தது. என்றாலும் எங்களோட வேலையின் பெருமளவு பகுதி ஏன்னா எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏராளமான ஃபைல் சிஸ்டங்கள் எல்லாம் உடனடியாக நாங்கள் அகற்றி கொடுப்பதற்கு இடையில எங்களுக்கு ஒரு சில கால தேவைகள் இருந்தது. அந்த வகையில் அந்த பகுதி இன்னும் ஒரு மாதத்தில் முழுமை பெறும் என்று நினைக்கின்றேன். அங்கால கான்ஃபரன்ஸ் ரூமும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரூமும் ஒன்று தான் அங்கால எங்களுக்கு இன்னும் ஒரு அரியஸாக இருக்கிற வேலை. அப்போ அந்த செயற்பாடுகளுடன் எங்களுடைய இந்த ஆஃபீஸ் முழுமை பெறும் என்ற இந்த தருணத்தை உண்மையிலேயே லண்டன் பழைய மாணவர் சங்கத்திற்கும் அதே நேரத்தில் இதில் எங்களுக்கு சில உதவிகளை செய்திருந்த எமது தாய் சங்கத்தினருக்கும் எனது இந்நேரத்தில் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இது தொடர்பான சில அறிவுறுத்தல்களும் பாடசாலையில் இனி தங்களால் என்னென்ன பெருமளவு நிதி வளத்தை நாங்கள் கண்டோம். கிட்டத்தட்ட இது 70 லட்சம் ரூபாய் 47 லட்சம் 50 லட்சம் என்ற இந்த வேலை இப்போ 70 லட்சத்துக்கு நான் அப்போ சொன்னேன்னா நான் அந்த வேலை கிட்டத்தட்ட 1 கோடிக்கு போனது அந்த வேலை. அப்போ கிட்டத்தட்ட நீங்களும் அதை கிட்டத்தான் போக வேண்டி வருமெண்டு அதே மாதிரி போய்கொண்டிருக்குது. இப்போ 70 லட்சம் தாண்டி கொண்டிருக்குது இந்த வேலையில் அளவு. ஆகவே இந்த தருணத்தில் இவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் இன்னும் பாடசாலை இந்த மாணவர் நலன் சார்பான விடயங்கள் இன்னும் செய்ய வேண்டி இருக்கின்றது. பெருமளவு நிதியை இதுக்கு செலவழித்து விட்டார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை கேட்க நான் எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் அவர்கள் செய்ய ஆர்வமாக இருக்கின்றார்கள். உங்களை மன்ற ரீதியாகவும் வேறு விடய ரீதியாகவும் நீங்கள் எனக்கூடாக சில தேவைப்பாடுகளை தந்தீர்களானால் நாங்கள் அவர்கள்கிட்ட அனுப்பி
அதுக்குரிய அனுமதிகளோடு தான் நாங்கள் இந்த வேலைகள் செய்யலாம். நேரடியாக செய்யவும் மேலாது. சுற்று நிறுவனங்கள் எங்களுக்கு சிலதுகள் இடம் தராது. அந்த வகையில் அந்த அனுமதிகள் ஊடாக நாங்கள் இவர்களுக்கு உங்களுடைய அந்த தேவைப்பாடுகளை நாங்கள் இவர்களுக்கு தெரிவிக்கலாம். ஆகவே அவர்களும் தங்களோட மீட்டிங் இவர்களுக்கும் ஒரு கமிட்டி இருக்குது. இந்த காலம் 2 வருஷ காலமும் இந்த டிசம்பரோட முடிகிற காலகட்டத்தில் இவர்கள் தங்களாலான மேக்சிமம் வேலையை இந்த காலகட்டத்தில் தாங்கள் செய்கிறதாகவும் எனக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இது தொடர்பான சிறு விளக்கங்களை எமது பழைய மாணவர் சங்க UK அவர்களின் தலைவர் அவர்கள் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினார் என்று நிறுத்தி அவரை அழைக்கின்றேன். நண்பாக நன்றி பிரின்சிபல். கௌரவ பிரின்சிபல் மற்றும் இங்கே இருக்கும் ஆசிரியர்கள், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் நமது UK OSA ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கத்துடன் முதலாவதாக இந்த ப்ரொஜெக்ட் பிரின்சிபல் கணக்காக கவர் பண்ணிட்டார். அந்த ஸ்டார்ட் பண்ணின இதுகள் எல்லாம் வந்து ஒரு டே சொல்லிட்டார். நான் அதில் திரும்ப சொல்லாமல் பிக் தேங்க்யூ. முதலாவது நான் ஸ்டார்ட் பண்ணுற UK OSA என்ற ஒரு பெரிய ஒரு கண்ட்ரிபியூஷன். இது 70 lakhs ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஃபண்ட் கலெக்ஷன்ஸ்ன்றது ஒரு உண்மையிலேயே ஒரு ஹார்டான ஒரு ஒர்க். அதாவது நாங்கள் சேரிட்டி ஈவெண்ட்ஸுகளும் டோனர்ஸ்கிட்ட போய் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபண்ட் கலெக்ட் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினது. ஸோ அதுக்கு ஒரு பிக் தேங்க் டு AXE OSA UK. மற்றது வந்து அடுத்த பாயிண்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு மாடர்னான உங்களுக்குரிய ஒரு ஆஃபீஸ் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் செய்கிறோம்ன்றது எங்களுடைய ஆசையும் ஒரு பிரின்சிபலும் அந்த டைமிங் கேட்டபடியாக எங்களுக்கு டைமிங் எல்லாம் ஷூட் பண்ணக்கூடியதாக இருந்தது. ஸோ இது ஒரு வெல் எக்யூப்டான ஒரு கரண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பில்டிங். இதை நீங்கள் மேக் யூஸ் பண்ணி இதனுடைய சக்ஸஸ் வந்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுறது பை டியூட்டி. அதாவது நாங்கள் யுவர் டியூட்டி, எங்களோட டியூட்டி. இதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சு மாணவர்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியதை செய்கிறது தான் இவ்வளோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினோட இருக்கும். ஸோ நீங்கள் அதை நோக்கி எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அது மாதிரி மாணவர்களுக்கும் ஒரு எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இப்போ நாங்கள் ஒரு பழைய மாணவராகத்தான் இந்த ஸ்கூலில் இருந்திருக்கிறோம். ஒரு 35-40 வருஷங்களுக்கு முன்பு இதே சேம் போர்டோருக்காக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி நடத்திருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ஸை செய்து பாடசாலைக்கு நாங்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கின்றோம். உங்களுக்கும் அதே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கின்றோம். நீங்களும் பாடசாலை வண்டி வழியே போய் அப்புறம் உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ஸோட கேரி ஓன் பண்ணிக்கல பாடசாலையோட தொடர்ந்து இருங்கள். இப்படியான உதவிகளை திரும்ப வந்து பாடசாலைக்கு செய்யுங்கள். உங்களோட பாடசாலைக்கு இதோட அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இதோட கூட உதவிகள் தேவைப்படும். ஸோ ப்ளீஸ் அதை மேக் ஷூர் பண்ணுங்க. மற்றது வந்து நாங்கள் ஜென்ரலாக வந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் அங்கே இருந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு ஈஸி விஷயம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் தேவரன், துஷ்யந்தன் அண்ட் மற்ற ஸ்டாஃப் ஒர்க் பண்ணின எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவரன் அண்ட் சர்க்கின் ஆல்சோ இஸ் அ கிரேட் கோஆர்டினேஷன் வித் எல்லா டீம்ஸோடையும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் இதில் நாங்கள் இப்போ இப்போ இந்த ப்ரொஜெக்ட்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்களை அடுத்த இந்த மைல் ஸ்டோனாக என்ன சொல்கிறோன்னா இது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ரொஜெக்ட்ஸாக நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான செய்து கொடுத்துருக்கின்றோம். இதே மாதிரியான சிமிலர் நீட்ஸ் வந்து வேறு ஏரியாக்களில் இருக்குது. ஸோ மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்களும் பேச்சஸ்களும் இண்டிவிஜுவல்ஸாகவும் வந்து இப்படியான ப்ரொஜெக்ட்ஸ்களை எடுத்து செய்து கொடுத்தால் எங்களோட பாடசாலையை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு தேவையான ஏதாவது இப்போ நாங்கள் இதில் செய்த ப்ரொஜெக்ட்ஸில் எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் ஹெல்ப் அதுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். மற்றது ஜென்ரலாக இப்போ எனக்கு டீச்சர்ஸ் எல்லாம் நிற்கிறபடியாக நான் முதல்ல இந்த சப்ஜெக்டை சொல்லியிருந்துருக்கிறேன். இந்த க்ளீன் கேஸ் என்ற கன்செப்டை வந்து நாங்கள் வெரி சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் த்ரூ அவுட் ஸ்கூல் ஃபுல்லாகவே. அது எங்களோட மாணவ பிரதிநிதிகளும் வந்து நாங்கள் முழு சப்போர்ட்டு தருவதாக கூறியிருக்கிறார்கள். ஆசிரியர் சைட்லேயும் நீங்களும் அதுக்குரிய சப்போர்ட்டுகளை கொடுங்கள். நாங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் கலத்திருந்தோம். அவர்களும் அந்த பின்னுகளை கலெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உதவிகள் செய்வதாக கூறியிருந்திருக்கிறார்கள். ஸோ எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணினா நாங்கள் இந்த க்ளீன் ஸ்பேஸ் என்ற ப்ராஜெக்டை வடிவாக முடியக்கூடியதாக இருக்கும்.
அது உண்டு. மற்றது இந்த ஸ்போர்ட்ஸ் இதுகளில் வந்து மாணவர்களை என்கரேஜ் பண்ணுங்கள் தயவு செய்து. மற்ற அவர்களுக்குரிய ஒரு ஸ்பேஸை கொடுங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நாங்களும் அந்த கிளாஸை மிஸ் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூ. அதில் பற்றி தான் நாங்கள் டீட்டெயிலாக காய்ச்சிருக்கோம். அதை நோக்கி நாங்களும் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் என்ன மாதிரி அங்கே கொடுக்கலாம்ன்றதையும். ஸோ இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். 85 பேட்ச் வந்து நாங்கள் அது மேபி அந்த மாணவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிக்க லெசன்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. மிஸ் பண்ணிக்கிறேன் அதான் சொல்லி ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு சப்போர்ட்டோட கொடுங்க மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக. ஸோ அதுலேயே ஒரு சின்ன ஒரு இது வந்து இருக்குது. டீச்சர்ஸுக்கு சப்போர்ட் பெருசாக இல்லைன்றது ஒரு பரவலான இதாக கிடக்குது. அப்போ அதில் கொஞ்சம் நாங்கள் எல்லோரும் கவனமாக இருக்கோம். அது கொஞ்சம் சப்போர்ட்டாக கொடுப்பாங்க. எனக்கு விளங்குது நீங்கள் உங்களோட பாயிண்டில் வந்து கிளாஸை மிஸ் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூ தான். பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது விதத்தில் நாங்கள் அவைக்கும் பேக்கப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுற கிளாஸில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்னா நீங்கள் உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்க. அது சின்ன சின்ன சப்போர்ட் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தை இவ்வளவு சிறப்பாக ஒழுங்கமைத்து எங்களுக்கு தந்தது இந்த ஸ்டாஃபும் வந்து இவ்வளோ காலம் ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்தது. அந்த ஸ்டாஃபும் இப்போ அழகுபட்டு இருந்தது. எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக தெரியுது. அதுக்கு தேங்க் பண்ணுறேன். என் கணவர் ஒரு இன்ஜினியர் பொறியியலாளர். அவரும் இதை வெளியில் இருந்து தான் பார்த்தவர். பார்த்து அவரும் இந்த கட்டிட நிர்மாணங்கள் வேலைகளை பற்றி எனக்கு தெரிந்தால் நல்லா இருக்குது. ஓகே இந்த மாதிரி நான் வெளியில் வச்சு தான் அந்த ஒப்பீனியன்ஸை கேட்டேன். ஓகே என்று சொன்னேன். அந்த வகையில் எங்களுக்கு இந்த அலுவலகத்தை சிறப்பாகவும் எங்களோட ஓய்வறையை சிறப்பாகவும் செய்தது ஓகே போய் சேர அனைவருக்கும் நமது ஆசிரியர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். அப்படியே ஒரு பாடசாலையின் நிர்வாக அலகு, ஒரு பாடசாலையின் பிரதானமான அலகான இந்த நிர்வாக அலகை மிகுந்த தூர நோக்கு சிந்தனையுடன் மிகவும் சிறப்பாக வடிவமைத்து ஒரு குறுகிய காலத்தினுள் நமது கைகளில் ஒப்படைப்பதற்காக முதலாவதாக நமது UK பழைய மாணவர் சங்கத்துக்கு பாடசாலை சமூகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதற்காக பல்வேறு இடர்களையும் பொறுத்து கொண்டு தமது அன்றாட கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு தமது பங்களிப்பை செலுத்திய ஆசிரியர்களுக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்கு பல வகையிலும் கேட்கும் போதெல்லாம் முகம் சுளிக்காது ஓடி ஓடி வந்து உதவிய நமது மாணவ செல்வங்களுக்கும் இந்த பொருட்களை இடங்களை மாற்றி மாற்றி வைப்பதற்கு நாங்கள் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உதவி செய்த என் அன்பு பிள்ளைகளுக்கும் மற்றும் இந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் இதற்கு உறுதுணையாக அனுமதிகளை வழங்கிய வலயத்திற்கும் அதே நேரம் பொறியியலாளர் மற்றும் இங்கு பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் பாடசாலை சமூகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஃபீஸ் ரூமாக இருக்கலாம். ஆனால் அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்னா அந்த மென்ஸ் வாஷ்ரூம் கண்டிப்பாக அது உண்மையாகவே நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயம் அது ப்ரொஃபெக்ஷனாக ஒரு ஆக்ஷன் எடுப்போம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நாங்கள் க்ளீன் கேஎஸ்சி இந்த திட்டத்தையும் கூடிய சீக்கிரத்தில் எங்கள் 79வது போர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உறுதியும் தேங்க்யூ சார். Thank you very much. Okay.